4:30 இந்த நேரத்திலிருந்து ஆரம்பித்து 4:30 மணிக்கு முதல் அமர்வு முடியுது. அதுக்கு பிறகு 4:30 5 வரை லோக்கல் இருக்கக்கூடிய மக்களுக்காக அசர் தொழுகைக்காக பிரேக் விடப்படுது. அதற்கு பிறகு 5 மணிக்கு ஆரம்பிச்சு சரியாக 7 மணிக்கெல்லாம் இறுதி அமர்வு முடிஞ்சிருது. இன்றைய நிகழ்ச்சி சரியாக 7 மணிக்கெல்லாம் முடிந்துருது. இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. மொத்தம் கேள்வியுடைய நேரம் 4 மணி நேரம் இருக்கு. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி. மொத்த நேரம் குறைக்கப்படல. அதோடைய அந்த பிரேக் டைம் இருக்குல்ல, 1.5 மணி நேரம் இருந்ததை 1/2 மணி நேரம் ஆக்கியிருக்கோம். பிரேக் டைம் 1.5 மணி நேரம் இருந்தது 1/2 மணி நேரம் ஆகியிருக்கும். அதுல இருந்து 1 மணி நேரத்தை மட்டும் தான் எடுத்திருக்கு. கேள்வி நேரம் அதே நேரம் தான், அதுல எதுவும் குறைக்கப்படல. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அப்துல் ரஹீம், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி மௌலவி நூர் முகமது பாக்வி அவர்களுக்கு. நாம் இந்த ஜகாத் சம்பந்தப்பட்ட விவாதத்திற்கு வரும்பொழுது இங்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே வந்தோம். மௌலவி பிஜே அவர்கள் தங்களுடைய வாதத்தை சொல்ல முடிந்த போது எங்களுடைய நிலை என்பது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், அதை தவிர வேறு எதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய கொள்கை என்று உறுதியாக சொன்னார்கள். நூர் முகமது பாக்வி அவர்கள் இதுவரைக்கும் அவ்வளவு உறுதியாக அதை சொல்லவில்லை என்பதை நாம் அறிவோம். பாக்வி அவர்களை நாம் என்ன கேட்கின்றோம் என்றால், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், பிரதிவாதங்கள், கருத்துக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்ற நிலையிலே நீங்கள் சொல்லுகின்றீர்களா, அல்லது குர்ஆன் ஹதீஸ் மட்டும் அல்ல, 1400 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தும் அதிலே சேர்ந்துதான் என்னுடைய கருத்து இந்த விவாதத்தினுடைய ஜகாத் சம்பந்தமட்டமாக இருக்குகின்றது என்பதாக கூறுகின்றீர்களா என்பதைத்தான் இந்த நேரத்திலே சுருக்கமாக உங்களிடம் கேட்கின்றேன். இதற்கு மட்டும் உங்களிடம் பதில் எதிர்பார்க்கின்றேன். இதை தவிர்த்து வேறு எந்த பதிலும் தயவு செய்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் சுருக்கமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த விவாதத்தினுடைய அடிப்படைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதத்தின் ஒப்பந்தம் எழுதப்படுகின்ற அந்த நாளிலேயே தீர்மானிக்கப்பட்டது. குர்ஆன் ஹதீஸை தவிர ஆதாரங்களாக எடுத்து வைக்கக்கூடாது என்று. அந்த கருத்தில் இருந்து நாம மாற்றமடையவில்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய சான்றுகளில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான என்ன சான்றுகளை எடுத்து வச்சான். அவர்கள் எதிர்த்தரப்பினர் கருத்தை சொல்கின்ற பொழுது ஒப்பந்தத்தில் என்ன, தங்களது கருத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்தும் ஆதாரம் காட்ட வேண்டும் என்பதுதான் வேத ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை. ஆனால் எதிர்த்தரப்பினர் பேசுகின்ற பொழுது எங்களது வாதத்தை நிலைநாட்ட குர்ஆன் ஹதீஸிலிருந்து அங்க ஆதாரத்தை காட்ட மாட்டோம், எங்களுடைய நிலையை நிரூபிக்க ஆதாரம் தேவையில்லை சொல்ல மாட்டோம். ஆதாரம் இருந்தால் தானே சொல்வதற்கு, எங்களுடைய நிலையை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் சொல்ல மாட்டோம். நீங்க உங்களுடைய கருத்தை நிறுத்துவதற்கு ஆதாரத்தை சொல்ல வேண்டும். அப்படி ஆதாரத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் எங்களது கருத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம், நிலைநாடி, அதாவது நிலை பெற்றுவிடும், அது உறுதியாகிவிடும். இப்படித்தான் அதாவது தங்களது உரையில விவாதத்தின் இடையே கூறி வந்தார்கள் என்பதை இங்க இருக்கக்கூடிய அவரும் மறுக்க மாட்டார், நீங்களும் மறுக்க மாட்டீர்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸையும் ஆதாரமாக வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அது நாங்கள் வைக்க மாட்டோம் என்ற நிலையில் இருப்பது அவங்க தான், நாம இல்ல. நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, எனது கருத்தை நிலைநிறுத்துவதற்கு குர்ஆனுடைய அடிப்படையில் ஹதீஸினுடைய அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே தவிர இதற்கு மாற்றமாக என்ன செய்யல, நாம ஒருவதும் எடுத்து வைக்கல.
இந்த குர்ஆனையும் நபிமொழியும் புரிந்து கொள்வது எப்படி? இதற்கு சில துணை சான்றுகளை நாம் எடுத்து வைக்கிறோம். இப்ப உதாரணமாக எதை சான்றாக எடுத்து வைக்கிறோம்? உதாரணமாக இதுவரைக்கும் அதற்கு அந்த கேள்வி குறிப்பிட்டு வந்தார். இதுவரைக்கும் செய்து வந்தது அதை நீங்கள் ஆதாரமா எடுத்து வைக்கின்றீர்களா? இதை நாம ஆதாரமா எடுத்து வைக்கலாம். நம்ம என்ன இதை ஆதாரமாக சொல்கிறோம் என்றால், குடு என்று சொன்னால் ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்திருக்குமேயானால், இந்த அர்த்தம் இருந்திருக்குமேயானால், முதலில் குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயம் நபித்தோழர்கள் தான். அவங்க தான் அந்த முதலாக பெற்ற சமுதாயம். குர்ஆனை செயல்படுத்திய சமுதாயம் உலகத்தில முதன்மை சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னா அது நபித்தோழர்களை தவிர வேறு யாரையும் இருக்க முடியாது. இவர்கள் எப்படி குர்ஆனை செயல்படுத்துவார்கள் என்பதை பற்றி அவர்களே விளக்கம் அளிக்கின்றார்கள். ஒவ்வொரு 10 வசனங்களையும் மனப்பாடம் செய்து அதை செயல்படுத்தி விட்டு அடுத்து 10 வசனங்களை மனனம் செய்து செயல்படுத்துவோம் என்றெல்லாம் தங்களது நிலைப்பாட்டை நபித்தோழர்கள் விளக்குகிறார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய கருத்துக்களை தமது வாழ்வியல் சட்டமாக கொண்டு செயல்படுத்தி வந்த நபித்தோழர்கள். கொடு என்று சொன்னால் ஒரு தடவைதான் என்று இருக்குமே, ஆனால் அது எளிமையா புரிஞ்சிருப்பாங்க. அவங்க பாஷையில் தானே இறங்கியிருக்குது. வேற சுரியானி பாஷையில் இறங்கியிருக்கிற, தமிழ் பாஷையில் இறங்கியிருக்கிற, அரபி மொழியில குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அரபி மொழியில் பாண்டித்துவம் பெற்றிருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில அந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த நபித்தோழர்களில் ஒருவர் கூட இந்த கருத்தை புரியல. எது குடு என்று சொன்னால் ஒரு தடவை தான் என்ற இந்த கருத்தை அந்த நபித்தோழர்களில் யாரும் புரியல. நபித்தோழர்கள் தான் புரியவில்லை. அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள் என்று சொல்கிறோமே, நபித்தோழர்களை சந்தித்து மார்க்கத்தை எடுத்து வந்தார்களே, இறை தூதரின் கூற்றுகளை எடுத்து சொன்னார்களே, இவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்களா? அப்படி புரிந்திருக்கிறார்களா? அப்படி புரியவில்லை. இப்படி நாம தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னா இந்த வசனத்தை யாரும் இவ்வாறு புரிந்து கொள்ளவில்லை. ஏன் எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரர் அவர்கள் கூட ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை கடந்த 25 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கருத்தை அவ்வாறு புரியல. ஏன் புரியல அப்படின்னா அதற்கு அப்படி ஒரு அர்த்தம் இல்ல. அதான் யதார்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு மேல. ஏன்னா குடுன்னு சொன்னா ஒரு தடவை தான் குடுங்கிறது எளிமையான விஷயம் இல்லைங்க. தமிழ்ல குடுன்னு சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு தடவை நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி அரபியில் உள்ளவங்க அரபி புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? அரபி மொழியை நம்ம படிச்சிருக்கிறோமே, படிச்சவங்க புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அரபி மதரசாக்களில் ஓதுகின்ற காலத்துல அரபி நமக்கு புரியலையா? அரபி மதரசாவை படித்து வெளிவந்ததற்கு பிறகு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கின்ற வகையில் நமக்கு அது புரியலையா? இப்ப 4 வருடமாகத்தான் இந்த கருத்தை எடுத்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால், இப்ப இந்த 4 வருடமாக புரிந்து கொள்ளப்பட்ட அர்த்தம் ஏற்கனவே புரிந்து கொள்ளப்படவில்லை. இதை நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, குர்ஆனுடைய வசனங்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கடந்த காலத்தில் நடந்த வந்த செயல்களை நம்ம சொல்றோமே தவிர எதற்கு இதுதான் நமது ஆதாரம் எடுத்து வைக்கல. நமது கருத்தை நிலைநிறுத்துவதற்கு வேறு ஆதாரங்களை சொல்லி இருக்கிறேன். என்ன ஆதாரத்தை சொல்லி இருக்கிறேன்? மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடு என்பதை ஆட்டின் ஜக்காத்தை விளக்குகின்ற பொழுது அதில் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதாவது மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கு இது இடமளிக்கிறது. ஆனால் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்பதை இது புரிந்து கொள்ள முடியாது என்ற கருத்தை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆனா அவங்களுடைய தலைப்பு என்ன? மீண்டும் மீண்டும் கொடுக்க தேவையில்லை என்பதுதான். அதை நாம உடைத்து மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை இதை நாம நிலைநிறுத்தி விட்டோம். வருட வருடம் கொடுக்குங்கிறது நம்மளுடைய தலைப்பு, வருடா வருடம் மீண்டும் மீண்டும் கொடுக்குங்கிறது நம்மளுடைய தலைப்பு. அதை நிலைநிறுத்த வேண்டும், அதையும் நிலைநிறுத்த வேண்டும். அதையும் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, மற்ற ஹதீசுகளின் மூலமாக ஐயத்துக்கு இடமின்றி தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம். இந்த குர்ஆன் ஹதீஸை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக துணை சான்றுகளாக சொல்லப்பட்டன விளங்கிக் கொள்வதற்காகத்தான். எதுக்காக அல்ல, இதைத்தான் நாம ஆதாரமா வச்சு பேசுறோங்கிறதுக்காண்டி அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் ஷம்சுல் ஹுதா ஃபிர்தௌசி, தென்காசியில். அதாவது சகோதரர் பிஜே அவர்கள் தங்களுடைய இந்த விவாத உரையில
ஆதாரமாக அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனில் இருந்தும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றிலிருந்து தான் ஆதாரம் எடுத்து வைக்க வேண்டும் என்று சிறார்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த ரெண்டுல இருந்து தான் நிச்சயம் சொன்னா ஆதாரம் கொண்டு வரணும். அந்த ரெண்டுல இருந்தா நிச்சயம் மறுப்பும் கொண்டு வரணும். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஜகாத்துங்கிறது அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இபாதத்து விஷயத்துக்கு என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கூடாதுங்கிற விஷயத்துக்கு அது என்ன செய்யாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணியிருப்பாங்க. கூடுங்கிற விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, இது இப்படி சொல்லியிருப்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜகாத்துங்கிறது இப்படித்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒரு கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சொல்லியிருக்கிறார்கள், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கே சொல்லியிருக்கின்றான். சார் ரெண்டு பேருமே சொல்லல, இதுல இருந்து இப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொன்னா, இப்படிதான் நம்ம இந்த கருத்தை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா, இந்த கருத்துக்கு வேற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இப்படி எடுத்துக்கலாமா அல்லவா? இவங்க சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புரியுமா இல்லையா? அப்ப எது சரியானது? அப்ப நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஜகாத் கொடுத்தாங்க அதை சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜகாத் கொடுத்தாங்க, மீண்டும் மீண்டும் கொடுக்கலையா ஒரு பொருளுக்கு அப்படிங்க சொல்லணும். அல்லது சஹாபாக்கள் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க என்ன சொன்னா இதை சொல்லணும். அப்ப எதை சொன்னாலும் அதுக்கு தட்டி கழிச்சு மறுப்பு அளிச்சு இப்படி செய்யணும் அப்படி இல்ல இதுல இருந்து இப்படிதான் புரிஞ்சுக்கிட முடியுங்கிறத உங்களுடைய வாதமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க ஏற்கனவே சொன்ன குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக தானே இது உங்க கருத்து தானே சொல்றீங்க அப்படிங்கிறது இதிலிருந்து வழங்க முடியுது. இதுக்கு தயவு செய்து என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தான் ஆதாரம் வைக்கணும். ஏன்னா இது கூடுன்னு சொல்றீங்க, ஜகாத் இது ஒரு இபாதத்து சொல்றீங்க. இப்ப இபாதத்து சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கும் போது அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறது நீங்க என்ன செய்யணும், நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து ஆதாரம் தர வேண்டும். இந்த விவாத தலைப்பினுடைய துவக்க நாளிலேயே துவக்க உரையிலேயே இவர் கேட்ட கேள்விக்கு அட்வான்ஸாகவே நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் விவரம் தான் இப்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன விவரம் என்று சொன்னால், நமக்கு வஹியத்தான் பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. இதுக்கு ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. அது ஆதாரம் கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்ற கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. நபி வழியும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத்து கொடுங்கள் என்று குர்ஆன் கட்டளை இடுகிறது. ஆத்து ஜகாத்தை கொடுங்க, இந்த மாதிரி கட்டளை இடுகிறது. ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகா என்று அவங்களுடைய செல்வங்களிலிருந்து ஜகாத்தை வசூல் பண்ணு என்று குர்ஆன் கட்டளை இடுகிறது. இந்த கட்டளைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் வருஷம் வாங்கினார்கள் என்று உங்களுக்கு காட்ட முடியுமான்னு கேட்டோம். காட்ட முடியல. அவர் என்ன கேட்கிறாரு, மீண்டும் மீண்டும் இல்லைன்னு நீங்க காட்ட இயலுமா அப்படிங்கறது அவர் கேட்கிறார். முதல் விஷயத்தை, அடிப்படையான விஷயத்தை நான் உசூலையும் விளக்கி இருக்கிறேன். அதாவது ஒரு அடிப்படை விஷயங்களை எப்படி புரிந்து கொள்ளணும், அந்த உசூலை நான் ஏற்கனவே தெளிவா விளக்கி இருக்கிறேன். என்ன விளக்கி இருக்கிறோம்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு இருக்குமையானால் அதுல வேற விளக்கத்தை தேட வேண்டியதே இல்லை. விளக்கம் கிடைச்சிச்சுன்னா விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிறங்க. விளக்கம் கிடைக்கலன்னா சொல்லுல இருந்து என்ன புரியணுமோ அதை புரிஞ்சுக்கிறங்க. சொல்லுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிருவோம், 1000 ரூபாய் ஒரு ஆள் கொடுன்னு நீங்க சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிருவீங்க, ஒரு தடவை ஒண்ணு புரிஞ்சுக்கிருவீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல அதுல இருந்து எப்படி புரியணுமோ புரியுறமே தவிர இதுல நீங்க என்ன கேக்குறீங்க, மீண்டும் மீண்டும் இல்லன்னு இருக்குதா எப்படி கேட்பீங்க? இது அந்த சொல்லுடைய அர்த்தமே அதான்னு சொல்றோம். அதே நேரத்தில் ஒரு தவறான தகவல் கூட இங்க நம்ம சகோதரர் கூட வச்சார். அதாவது இந்த வருஷம் இந்த கொடுக்கிற என்ன சொன்னது, இப்போ சொன்னாரு சரி, டக்குனு சொல்ல நினைச்சது மறந்து விட்டது அவர் சொன்னது. சரி, இப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை
அந்த சொல்லின் அர்த்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆதாரம் இப்படி கேட்கறீங்க? அந்த சொல்லுக்கு அர்த்தமே அதாங்கிறோம். அதுதான் என்பதற்கு நிறைய சான்றுகளை சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கண்டா என்ன அர்த்தம் செய்வீங்க? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நீங்க பேசினா எப்படி அதை புரிஞ்சுக்கிருவோம்? நான் பேசினா எப்படி புரிஞ்சுக்கிருவாங்க? ஒவ்வொருவரும் பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிருவோம்? அப்படிங்கறத அடிப்படையா வச்சு டீ கொடுங்கன்னு சொன்னா ஒருத்தர் தான் கொடுப்பாரு. டீ கொடுங்கன்னு சொன்னாரு, ஏன் உன அடிக்கடி தரலன்னு கேட்க முடியுமா? அதை அடிக்கடி தரணும்னா அடிக்கடி சொல்லுவாங்க. 10 தடவை 10 தடவை சொல்லுவாங்க, 3 தடவை 3 தடவை சொல்லுவாங்க. சும்மா சொன்னா ஒரு தடவை அர்த்தம், ஒரு மொழிய இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இதை நம்ம சொன்னோம். அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு புரியலையா? அதான் சொன்னார் 100. இவங்களே இத்தனை வருஷமா அந்த சொல்லில் இருந்து அப்படியா புரிந்தார்கள் அப்படின்னு கேட்டாரு. நாங்க அந்த சொல்லில இருந்து அப்படி புரியல. இந்த லைவான ஹதீஸ சஹீஹ் நினைச்சு புரிஞ்சோம். இந்த லைவான குல்லாமின் அந்த மாதிரியான ஹதீஸுகள் அதிலிருந்து எடுக்கப்படுற வாதங்கள்லாம் வச்சு அதைத்தான் நாங்க புரிஞ்சோமே தவிர இதெல்லாம் லைஃப் ஆன பிறகு சொல்ல இருந்து புரிய பாக்குறோம். இதெல்லாம் லைஃப் சரியில்லைன்னு ஆன பிறகு அப்ப ஒண்ணுமே இப்ப கிடையாது. ஜகாத்தை பற்றி இருப்பது என்னவென்றால், இந்த காலத்தை ஒரு வருஷமா மாசமா இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கிற கட்டளை என்னன்னு கேட்டா கூடுங்கிறது மட்டும்தான். வருஷம் மாசம் வாரம் அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. அளவு இருக்கிறது, யார் யாரு கொடுக்கணும் அந்த விவரங்கள்லாம் கிடைக்கிறது. அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும் என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அது சைலண்டா இருக்குது, ஒண்ணுமே சொல்லல. ஒன்னும் சொல்லாத ஒரு விஷயத்தை இது இல்லாம வேற எந்த விஷயத்தை சொன்னாலும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சப்பி உண்டா எப்படி புரிஞ்சுக்கிறது? தக்பீரை கொண்டு தொழுகையை துவக்குவார்கள்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? தக்பீரை கொண்டு தொழுகையை துவக்குவார்கள்னா ஒரு 50 தடவை ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் ஒரு சொல்ல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி நாங்க புரிஞ்சுக்கிற சொல்றோம். இது சாதாரணமா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ரூலு. நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற ரூலு. உங்கள்கிட்ட ஒரு ஆள் பேசினா அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசினா அப்படித்தான் புரிஞ்சுக்கிருவாங்க. அதனால இதெல்லாம் இல்லைன்னு ஆயிரும் பொழுது, எல்லாமே லைஃப்னு ஆயிரும் பொழுது, அதுல இருந்து அந்த வாதம் நிக்கலன்னு ஆயிரும் பொழுது சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுல நாங்க நிக்கணுங்கிறோம். அப்படி ஏன்னா அது குர்ஆனுடைய அர்த்தமே அதான் நாங்க சொல்லும் பொழுது, ஹதீஸுடைய அர்த்தமே அதுதான் சொல்லும் பொழுது வேற என்ன ஆதாரம் வேணும்? ஒரு சொல்லுடைய அர்த்தமே இதான் என்பதை நாங்கள் நிறுவி விட்டோம் என்று சொன்னா அதுவே அது குர்ஆன் தானே ஆதாரமா இருக்கிறது. எங்க சொல்லுக்கு ஹதீஸ் தானே ஆதாரமா இருக்கிறது. குர்ஆன் படி தான் நாங்க சொல்றோம். குர்ஆன் படி தான் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். எந்த ஒரு கண்டிஷன் ஷரத்து போடாம தான் அல்லாஹ் இதுக்கு சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப ஷரத்தை யார் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் ஆதாரம் காட்டணும். ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு 5 நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தர் சேர்த்தாருன்னு சொன்னா கொடுக்கத்தானே சொன்னாங்க. நீ எதுக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை சொல்ற? அவர் சொன்னார உனக்கு 5 நாளைக்கு ஒரு கேப்பீங்களா இல்லையா? உன்ன நான் கொடுக்க சொல்றேன், இன்னொருத்தர் எந்திரிச்சு என்ன செய்யறாரு 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் விளக்கம் தர்றாரு. அது நான் சொல்லணும். யார் அந்த கருத்தை நான் சொன்னா நான் இந்த 5 நாளுங்கிறது நான் சொல்லணும். அந்த கட்டளை நீங்க போட்டா அந்த 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்க சொல்லணும். சொல்லுக்கு சொந்தக்காரர் தான் அதனுடைய கண்டிஷனை போட முடியுமே தவிர அடுத்தவங்க எப்படி போடுவீங்க? எனக்கு நீங்க போட இயலாது, உங்களுக்கு நான் போட இயலாத. அப்ப அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எப்படி போடுவீங்க? இந்த அடிப்படையில் தான் தெளிவா சொல்றோம். இப்பவும் நாம தெளிவான ஆதாரத்தை தான் காட்டியிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் படிதான் இதை சொல்லுகிறோம். வஹியத்தான் பின்பற்றணுங்கிறதா குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லுகிறது வஹி இல்லாத பின்பற்றக்கூடாது. வஹி எங்கே? கொடுங்கிறது மட்டும்தான் வஹி. கொடுங்கிறது மட்டும் வஹி என்றால் அந்த வஹியை பின்பற்றுங்கள் என்று சொல்றோம். வருஷம் கொடு என்பது வஹி இல்ல. இதான் மேட்டர். சரியா? ரசூலுல்லாஹ் அப்படிதான் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் எம் அப்துல் ஹமீது, அனைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம். அதாவது ஆரம்ப காலத்துல நம்ம தௌஹீத்வாதிகளாகிய நாம மௌலிது ஓதுறது, ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறது இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்மை பார்த்து அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலங்காலமா பின்பற்றி வரக்கூடியதை மாத்திட்டு இவங்க புதுசா கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம புதிது இல்ல, இது பழையது என்று சொன்னோம். இல்ல கேள்வி நான் சகோதரர் பிஜே அவர்கிட்ட சொல்றேன், கேட்கிறேன். அப்ப அதுக்கு சொல்லிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில சக்காத்தையும் சொல்ல போகும்போது சகோதரர் பி ஜெயலலாபதின் அவர்கள் 5 ஆண்டுகளாக இந்த சக்காத்தை அங்க எங்கேயும் பேசி பல இடத்துல பேசி பல மீட்டிங் எல்லாம் பேசி குழப்பி நம்ம எல்லாம் தெளிவில்லாம நாங்களாம் இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் வந்திருக்கக்கூடிய டிஎன்டி இன்னும் சொல்ல போனா ஒரு 75-80% தெளிவில்லாம இருந்தோம். அப்ப அவங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கும்போது துபாய்க்கு வந்திருந்தாங்க,
அங்க வந்திருக்கும் போது சகோதரர் அந்த நாட்டுடைய அரபு ஒரு ஷேக் சாலம்ங்கிறவங்க அவங்களை கூப்பிட்டு சந்திச்சு பேசினாங்க. அப்ப அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சரிதான், சஹாபிகள் பின்பற்றான்னு சொல்ல முடியாது, வேற ஹதீஸ் எல்லாமே லைஃப் தான் ஒத்துக்கிட்டாரு அவர். அதற்கு அடுத்தாப்புல சகோதரர் கண்ணியத்திற்குரிய இக்பால் மதீன் அவர்கள் வந்து அப்துல் ஹமீது, டாக்டர் அப்துல் ஹமீதுங்கிறவங்களை கொண்டு வந்து அங்க பேச வச்சாங்க. அவங்களும் சொல்ல போகும்போது அர்த்தம் சொன்னாங்க, சஹாபிகள் செய்தார்கள் அப்படிதான் சொன்னாங்களே தவிர ஹதீஸ் லைஃப் தான் ஒத்துக்கிட்டாங்க. இதுலயும் நம்ம தெளிவில்லாம இருந்தோம். அதற்கு அடுத்தாப்புல எங்க வந்தோம், இங்க வந்திருக்க போகும்போது வந்து எப்படியாவது நமக்கு நல்ல ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். 100% இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அமல். இதுல நம்ம முக்கியமான அமலை செய்ய போகும்போது கான்பிடென்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்து இங்கேயாவது ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் சொல்லி நினைச்சேன். ஏன்னா அவங்களை சுத்தி நிறைய ஆளுங்கள் உலமாக்களா இருக்காங்க, அவங்க மூலமா ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் வந்தோம். அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3 ஹதீஸ்ல எடுத்து வச்சீங்க. 3 ஹதீஸ்ல 2 ஹதீஸ் அவர்கள் வந்து லைஃப்னு சொல்லி நிரூபிச்சாங்க. ஒரு ஹதீஸை நீங்களே லைஃப்னு சொல்லிட்டீங்க. 3மே லைஃப் ஆயிருச்சு. இப்ப இந்த நிலையில வந்து இப்ப நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. அதனால வந்து இனிமேல் இந்த திருப்பி பேசுறதை விட நான் சகோதரர் பிஜாவில் பார்த்து கேட்கிறேன், நகைக்கு சகாத்து கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸை சகோதரர் நூர் முகமது அவர்கள் கூறும்போது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் செய்தார்கள். இதன் நிலை என்ன? இதான் லாஸ்ட் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வழங்க. அதாவது அவங்க வந்து அந்த ஹதீஸை எடுத்து வச்சாங்கல்ல, எடுத்து வைக்கும் பொழுது அவங்க சொன்ன ஹதீஸுக்கு நகைக்கு சகாத்து கொடுக்க என்ற ஹதீஸை நூர் முகமது சாஹிப் அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதற்கு சகாத்து கொடுக்க வேண்டும் அர்த்தம் செய்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்கல்ல, சரி, ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்ன ஹதீஸ் அவங்க சொன்ன போது லைஃப் நீங்க சொன்னீங்க. அதாவது எந்த ஒரு இதுல வந்து இஸ்லாமிய முறைப்படி சந்தேகம் வந்துருச்சு, அது உடனுங்கிறது இருக்குது, வந்து கொடுத்து வருகிறாயாங்கிற வச்சு. ஆமா, அதானே, ஆமா, அதை வச்சு சொன்னாங்க. சந்தேகம் வந்தா விடணும்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. நீங்க பாதி 50% சொன்னீங்க, லைஃப் சொன்னீங்க, 50% ஆதாரம் சொன்னாங்க. அதை உற்றுக்கலாம். அதே பிடிச்சு நிற்கும் போது ஆதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. தயவுச்சு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இத நேத்தே சொல்ல வேண்டியதுக்காக நம்ம எடுத்து வச்ச விஷயங்கள் தான். அதாவது அவங்க சொன்னா பதில் சொல்வதற்காக வைத்திருந்தது. இப்ப கேள்வியா வந்திருக்கிறது. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த நகைக்கு 2 வளையல் போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வரும் பொழுது இதுக்கு ஜக்காத்து கொடுத்து வருகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்தாயான்னு கேட்கல. கொடுத்தாயான்னு கேட்டா அதுக்கு ஒரு தடவை அர்த்தம். கொடுத்து வர்றியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நம்மளே ஒரு தமிழ்ல சொன்னா கூட சாப்பிட்டு வர்றீங்களான்னு என்ன அர்த்தம்? ஒழுங்கா மருந்தெல்லாம் சாப்பிட்டு வர்றீங்களான்னா வேலை வலிக்க செய்யலான்னு அர்த்தம் ஆயிரும். சாப்பிட்டியான்னு கேட்டா ஒரு தடவை அர்த்தம். இப்ப சாப்பிட்டியான்னு தான் அர்த்தம் அது. அப்ப அந்த ரசூல்லா கேட்கிறாங்க, அத்து அத்தியானி, நீங்க வந்து அதை கொடுத்து வர்றீங்களா? ஹல் து அத்தியானிலாம் வரும். நீங்க அதனுடைய ஜக்காத்தை வந்து கொடுத்து வருகிறீர்களான்னு ஒரு வார்த்தை வருது. கொடுத்து வருகிறீர்களா என்பதை வைத்துக் கொண்டு திரும்ப என்று நம்ம அர்த்தம் செய்யலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ஹதீஸுடைய சனதுல எல்லாம் கோளாறுகள் உள்ள ஹதீஸ் தான். இருந்தாலும் அந்த அறிவிப்பாளர் உள்ள போனா மறுபடியும் என்ன வரும்? அறிவிப்பாளரே ஆசிம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்க வேண்டி வரும். அதனால அதுல பாயிண்ட் இல்ல, அதுக்கே வந்துருவோம் நேரடியா. அது என்ன பாயிண்ட் இல்லைன்னு கேட்டா, நீங்கள் கொடுத்து வருகிறாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சொற்றொடரை வைத்து அதை கண்டினியூவாகவோ அல்ல வருஷம் என்றோ அர்த்தம் செய்யணுங்கிறது ஒரு பொதுவான ரூல் ஒன்றும் கிடையாது. ஏராளமான ஹதீசுகள்ல கடந்த காலத்தை சொல்லும் பொழுது இது மாதிரியான சொற்களை அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்தி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் பயன்படுத்தி இருக்கு. இது சஹாபாக்கள் மொழிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். சஹாபாக்கள் அந்த அரபு மொழியில பயன்படுத்தி இருக்கிறார்கள், இலக்கியங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார்கள், இப்பவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மொழியில் அந்த மாதிரி செய்கிறீர்களா வருகிறாயான்னு நிகழ்காலமா கேட்டதுனால அது வந்து தொடர்ச்சியாகத்தான் 2 வளையலுக்கு கொடுத்து வருகிறாயான்னு கேட்டா வருஷம் கொடுத்தாங்க அர்த்தம் தான் வரும் அப்படின்னு சட்டம் எடுக்கிற அளவுக்கு அது ஒரு மாற்றப்படாத ஒரு பொது விதி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஆயிஷா நாயகி வந்து இந்த அவதூறு சம்பந்தப்பட்ட அவங்க மேல ஒரு பழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹதீஸ்ல வரும் பொழுது கூட அவங்க சொல்லுவாங்க, ஆனா உஹ்மலு ஃபி ஹவுதஜின், நான் வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேல இது வைப்பாங்கல்ல உட்கார்றதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி, அதுல பல்லக்குன்னு வைங்களேன், அதன் மீது நான் வந்து சுமத்தப்பட்டேன் அப்படின்னு அதை ஏற்றி வைக்கப்பட்டேன் சொல்றாங்க. ஏற்றி வைக்கப்பட்டேன் என்பதை எப்படி சொல்றாங்கன்னா, ஏற்றி வைக்கப்படுகிறேன் நிகழ்காலமா சொல்றாங்க. ஏற்றி வைக்க உகுமல்னு சொல்றாங்க. ஏற்றி வைக்கப்படுகிறேன்னா பட்டுட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஒரு சம்பவத்துல ஒரு பர்டிகுலர் நேரத்துல வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரியான விஷயங்களை வந்து ஹெர்கல் மன்னர்கிட்ட வந்து அபு சுஃபியான் போவாரு. நீங்க புகார்ல எல்லாம் அந்த அதிசயம் பார்த்திருப்பீங்க. அபு சுஃபியான் போய் என்ன செய்வாருன்னு கேட்டா, ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல
இல்ல அவன் ரசூல்லாவை பத்தி ஒரு விசாரிப்பார் அந்த ஹிர்கல் மன்னர் கூப்பிட்டு. அப்ப கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் கேட்பாரு வந்து ஹல் யகுதிரு, அவர் கேட்பாரு, இந்த மன்னர் கேட்பார் அபு சுஃபியான்ட்ட, இந்த கம்ப்ளைண்ட் முகமதை பத்தி சொல்றீங்களே, அவர் வந்து மோசடி எதுவும் செய்கிறாரா அப்படின்னு கேட்பாரு. அவர் என்ன சொல்லுவார், மோசடி செய்திருக்கிறாரான்னு அதுக்கு அர்த்தம் கடந்த காலத்துல. ஆனா எப்படி கேட்பாரு, செய்கிறாராங்கிற ஒரு அர்த்தத்துல கேட்கிறாரு, அந்த சொல்ல போட்டு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க இதுவரைக்கும் அவர் அப்படி செஞ்சு பார்க்கல, இப்போ ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறோம், இதுல என்ன செய்ய போறாருன்னு இனிமேதான் பார்க்கணும். அப்ப எதிர்காலத்தை பத்தி இந்த கேள்வி இல்லைன்னு வழங்குது. ஆனா எதிர்கால சொல்லத்தான் இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து உதாரணமா வந்து தாமா யுரீபுக்க, உனக்கு சந்தேகம் தருகிறதை விட்டு விடுன்னு சொன்னா தந்தது தான் விட முடியும், இனிமே தருவதை விட முடியாது. கடந்த காலத்துல சந்தேகம் உனக்கு எதை ஏற்படுத்தி விட்டதோ அதை விட்டுவிடு, சந்தேகம் இல்லாததுக்கு போய்விடுங்கிற இடத்துல எல்லாம் இந்த நிகழ்காலத்தினுடைய சொல்லை நிகழ்காலத்துடைய அர்த்தம் இல்லாம சென்ற காலம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவதற்கு 1-2 இல்ல, அதுவே ஒரு டாபிக்கா எடுத்தால் ஒரு 200க்கு மேல எடுத்து காட்ட முடியும், சும்மா ஒரு மணி நேரத்துக்குள்ள. அந்த அளவுக்கு பரவலாக காண கிடைக்கிற ஒரு விஷயம். அரபு மொழியில் மாத்திரம் இல்லாம நம்முடைய மொழியிலும் கூட, தமிழ் மொழியிலும் கூட அது மாதிரியான வந்து சொற்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்கிறது. தமிழ்ல கூட அந்த நிகழ்காலமா பேசும் பொழுது ஒரு தடவை உள்ளதுக்கு அந்த வார்த்தையை சொல்ற பழக்கம் வந்து இருக்குது. அதனால கொடுக்கிறீர்களாங்கிறத வச்சுக்கிட்டு கொடுத்தீங்களான்னு கேட்கிற இடத்துல கொடுக்கிறீங்களான்னு கேட்கலாம், கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிற இடத்துல கொடுக்கிறீங்களா என்று கேட்பது இருக்கிறத அரபுலையும் உண்டு. அதே மாதிரி உதாரணமா இந்த நபிமார்கள் சோதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் போது கதாலிக்கர் ருசுலு துபுத்தலா, நபிமார்கள் இப்படித்தான் சோதிக்கப்பட்டனர் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் செய்யறோம். ஆனால் படுகின்றனர் தான் அர்த்தம். அப்ப இப்போ என்ன நபிமார்கள் இருக்கிற மாதிரி இப்பவும் தொடர்ந்து சோதிக்கப்படுற மாதிரி அந்த சொல்ல அமைஞ்சிருக்கிறது. நபிமார்கள் இதுக்கு அந்த ரசூல்லா காலத்துக்கு முந்தி வாழ்ந்த தூதர்கள் எல்லாம் இப்படித்தான் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அது பட்டணர்னு அர்த்தமா படுகின்றனர் அர்த்தமா? பட்டணர்னு அர்த்தம். படுகின்றனர்னா என்னமோ இப்பவே ரசூல்லா வாழ்ற மாதிரி, இப்பவும் வேற ரசூல்மார்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், அவங்களும் இப்ப துன்பப்படுத்துற மாதிரி மீனிங் வந்துடும். அப்ப அதுல துபுத்தலான்னு சொல்லி வரக்கூடியது வந்து நிகழ்கால வினையா வருது. அர்த்தம் செய்யும் பொழுது சென்றகால வினையாக அர்த்தம் செய்யறோம். இது சட்டம் எடுக்கிறதுக்குரிய சொல் கிடையாது. ஒரு 2 விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு இது கண்டினியூவா தான் இருந்தது என்பதை சட்டம் எடுக்க இயலாது. அந்த அர்த்தம் சொன்னியா நிறைய இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு ஆதாரங்கள். அதுவே ஒரு தலைப்பானால் அது விவாதத்துக்குரிய விஷயம் வைங்களேன், அது எடுக்கவே இயலாது. அதை வச்சு எந்த ஒரு ஹுக்கும வந்து இதனால கண்டினியூவா நடந்ததுன்னு எடுக்கிறதுக்குரிய சொல் இல்ல. அது இரண்டாவது வந்து டாபிக் என்ன, டாபிக்கு கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கேட்டா என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல வருஷம் இல்லாட்டாலும் வேற இடத்துல இருக்குதுல அதை வச்சு பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. வேற இடத்துல உள்ள போக்கா போச்சே அதை வச்சு இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம அதுக்கு பதிலாக சொல்லிடுவோம். எதை எடுத்தாலும் என்ன செய்யறாங்க, ஆட்டுக்கு கேட்டாலும் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல இல்லதான் வேற இடத்துல வருஷம் வருதுல கூட சேர்த்துக்கிறோம்பாங்க. எதை வேற இடம்னு சொல்றாங்க, 5 பலவீனம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணமே அது. அப்ப பலவீனமானதை கொண்டு வந்துதான் வருஷத்தை கொண்டு வந்து இதுல கொண்டு கோர்த்து அது சஹீஹா இருந்தா கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன் வேணாம் நாங்க சொல்லல. எது அது சஹீஹாவும் இருந்து அந்த கருத்து அதுல இருந்துச்சுன்னு சொன்னா இதுலயும் சேர்த்துக்கிட்டு போங்க. கொடுத்து வருகிறாயா பொதுவாக வருகிறது, இந்த ஹதீஸ் வருஷம் என்று சொல்கிறது, 2ஐயும் நாங்கள் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் ஒப்புக்கொள்வோம். அது பலவீனமா இருக்குது, அந்த கருத்தை தரல, 2 விதமான குறைபாட்டோட கொண்டு வந்துகிட்டு அதை காரணம் காட்டி இது நியாயப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் சரியில்லை. அதனால இந்த வருங்கால வினை சொல்லை பயன்படுத்திய காரணத்தினால் அல்லது நிகழ்கால வினை, அரபு மொழியில 2க்கும் ஒரே சொல்லுதான், வருங்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு ஒரே சொல்லுதான் பயன்படுத்துவாங்க. அப்ப நிகழ்கால வினையாக அல்லது வருங்கால வினையாக ஒரு சொல் பயன்படுத்ததை வைத்து தொடர்ச்சியாக அந்த செயல் நடந்தது என்று பொருள் செய்ய இயலாது. வருங்கால நிகழ்கால சொற்கள் பயன்படுத்தப்பட்டு ஒரு சென்ற காலம்ங்கிற பொருள் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு தடவை நடந்த மாதிரியான பொருள் கொள்வதற்கு ஏராளமான ஹதீசுகள்ல சான்றுகள் இருக்கிறது. அதனால இது ஒரு ஆதாரமா நிக்காது, இதை வச்சு எந்த ஒரு கருத்தை நிறுவ இயலாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க தானே ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் தானே சொன்னாங்க முதல்ல.
ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க விதிமுறைப்படி நேத்து கலந்து கொண்டவங்க தான் இருக்கணும். இவர் நேத்து வரலன்னு மட்டும் இல்ல, வேணாண்டு அனுப்பப்பட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இடையில அப்படியா கொடுத்துட்டீங்களோ? பார்வைக்கு சரி. ஏன்னா சம்பவத்துல இல்லாட்டி எதுக்கு சொல்றோம்னா, என்ன பேசுனுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ரூல் என்னன்னா பேசுனதுல கேள்வி கேட்கணுங்கிறது. நீங்க என்னதையாக கேட்பீங்கன்னா அது சரியா வராது. அதுக்கு தான் நீங்க நேற்று வந்திருந்தா தான் பேசப்பட்ட செய்திகள் தெரியும். அதுக்கு தான் சொல்றோம். பேசப்பட்ட செய்தியில ஒரு கேள்வி இல்ல கேட்கல, நீ விதியில இருக்குது. என்னுடைய பெயர் கமால் பாட்ஷா. என்னுடைய கேள்வி இருவருக்கும் உண்டு. இல்ல ஒரு ஆள் தாங்க கேட்கணும். அப்படியா? அப்ப பிஜே அவர்களுக்கு இந்த கேள்வி வைக்கிறேன். ஒரு பொருளுக்கு வருடாவாடம் ஜக்காத்து கொடுப்பது கடமையா அல்லது வருடாவாடம் கொடுக்க வேண்டுமா என்ற வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பிஜே அவர்கள் வருடாவாடம் கொடுக்க தேவையில்லை என்று வாதிட்டார். அதுபோல் நூர் முகமது பாரதி அவர்கள் வருடாவாடம் கொடுக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு பொருள், அதாவது ஒரு பொருளுடைய மதிப்பு 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு ஒரு பொருளுடைய மதிப்பு மொத்த விலை 5 லட்சம் ரூபாய். ஆனா வருமானம் எனக்கு மொத்தமா ஒரே நாள்ல வரல. வருஷத்துக்கு 1 லட்சம், இந்த வருஷம் 1 லட்சம் வருது, அடுத்த வருஷம் 1 லட்சம் வருது, அதுக்கு அடுத்த வருஷம் 1 லட்சம் வருது, மொத்தம் 5 வருஷத்துல எனக்கு 5 லட்சம் ரூபாய் வருது. அப்படி வரக்கூடிய அந்த வருமானத்தை நான் எந்த காலக்கெடுவில் எனக்கு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது? வருஷம் நான் கொடுக்கணுமா அல்லது 5 வருஷம் கழிச்சு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்றது எனக்கு கேள்வி. என்னுடைய இந்த ஜக்காத்து சம்பந்தமாக முதல் நாள் நேற்றைய தினம் எடுத்து வைத்த வாதத்திலேயே நம்ம சொல்லிட்டோம், இதுக்கு காலக்கெடுவு கிடையாது. வருஷம்ங்கிற ஒரு ஹதீஸ் சரியா இருந்தா தான், நான் சொன்னது நேத்து, வருடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஹதீஸ் சரியா இருந்தால், இல்ல ஒரு வருடம் அடையும் வரை ஜக்காத் இல்லை என்ற ஹதீஸ் சரியாக இருந்தால், இன்னைக்கு கிடைச்ச பொருளுக்கு நீ இன்னைக்கு கொடுக்கிற அவசியம் கிடையாது, உனக்கு 1 வருஷம் வரைக்கும் அவகாசம் இருக்குது என்ற கருத்து வரும். அது சரியா இருந்தால் தான் அது வரும் நான் சொல்லியிருக்கிறேன். அது சரியா இல்ல, சரியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த தொகை கிடைத்தாலும் நீங்கள் அதுக்கு ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மூத்துக்கு பயந்து எப்ப வேண்டாலும் மரணம் வந்துடலாங்கிறது அஞ்சு விரைந்து கொடுத்து விட வேண்டும். இந்த ஹஜ்ஜி மாதிரி தான். இப்ப ஹஜ்ஜி நமக்கு கடமை, உடல்ல தாக்கத்து இருக்குது, காசும் இருக்குது, இருந்தாலும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கிடலாம், அடுத்த வருஷம் போயிடலாம். ஆனா வேணும்னே லேட் பண்ணி மூத்தா போயிட்டு வைங்க, நம்ம அதை செய்யாத குற்றவாளியா போய் நிக்க வேண்டி வந்துடும். மரணத்திற்கு அஞ்சு உங்கள்கிட்ட எப்ப வருதோ அப்பவே கொடுத்து விட்டீர்களே, ஆனால் அது உங்களுக்கு சேஃப்டியானது. அல்லது மௌத்தாவதுக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வராது. அந்த தொகைக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அந்த தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கப்படவில்லையானால் ஜக்காத்து கொடுக்காத நிலையில் நீங்கள் மரணித்தீர்கள் என்கிற ஒரு குற்றம் உங்களுக்கு வரும். அதனால அதுக்கு கெடுவுலாம் கிடையாது. அந்த தொகைக்கு அவன் கொடுத்து விட வேண்டும். அது மௌத்தாவதுக்குள்ள கொடுத்துட்டானா அவன் நல்லா கொஸ்டின் பண்ண மாட்டான். நம்ம பேணுதலுக்கு மக்களுக்கு சொல்றோம், ஹஜ்ஜிக்கு இதை சொல்றோம், கடமையாயிட்டா லேட் பண்ணிடாதீங்க, கடமையாயிட்டு இந்த செய்வோம் அந்த செய்வோம் லேட் பண்ணீங்கன்னு சொன்னா மூத்து வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம செய்யாம போயிருவோம். அல்லாவா நம்மள நீண்ட ஆயில போட்டா நம்ம தப்பிச்சுக்கிருவோம், இல்லன்னா அது ஒரு நம்ம கொஸ்டின் ஆகிட்டு இருக்குங்கிற அடிப்படையில விரைவுபடுத்துங்க. அது பேணுதல் அடிப்படையில் சொல்ற விஷயம். சட்டம் என்னன்னு கேட்டா அவருக்கு இத்தனை நாள்ல கொடுக்கணும்னு கிடையாது. அது எங்க நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு ஹம்சா, எர்ணாகுளத்திலிருந்து வர்றேன். இது பிஜேனுக்கு உள்ள கேள்வி. ஹால அலேஹி ஹவுலுஹு என்ற சொல்லுக்கு ஹவுலு, ஹால அலேஹி ஹவுல் என்ற சொல்லுக்கு ஒரு பொருளுக்கு வருடம் என்றுதான் நூர் முகமது பாக்கி அவர்கள் பொருள் செய்தார்கள். இது சரியா தவறா? இதுக்கு விளக்கம் தரும். இந்த கேள்வியை தான் முதல் ஒரு ஆள் கேட்டாச்சு. அது அந்த சரியில்லை. அது அவர் அந்த பொருள் அப்படி செய்யல. பொருள் சரியா செஞ்சுட்டு அதுல இருந்து வருஷங்கிற கருத்து வரும் தான் அவரும் சொன்னார். பொருள் சரியா தான், உன்னிடத்தில் 200 திர்கம் இருந்து அதுக்கு ஓராண்டு நிறைவடைந்தால் அதுல 5 திர்கம் ஜக்காத்து என்று அர்த்தத்தை செய்துவிட்டு இதிலிருந்து கொடுத்த பொருளுக்கே வருஷம் கொடுக்கணும் என்ற கருத்தை எடுக்க முடியும் தான் அவரு ஆர்கியூமெண்ட் பண்ணாரே தவிர அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் அது அவரும் சொல்லல. அவரும் சொல்லாத விஷயம். இந்த கருத்துக்கு நான் பதிலும் சொல்லிட்ட விஷயம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் முகமது தம்பி, காயல்பட்டினம். அதாவது நீங்க ஜகாத் விஷயத்துல இவ்வளவு சர்ச்சைகள் கேள்வி சகோதரர் பிஜே ஜெயின்லாப்தீன் அவர்களுக்கு, அதாவது செல்வந்தர்களிடம் தேங்கிவிட வேண்டாம், சுழற்சியாக இருக்கட்டும் என்ற ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்குது. செல்வந்தர்களிடம் தேங்கிவிட வேண்டாம், சுழற்சியாக இருக்கட்டும் என்ற ஆயத்து இருக்குது சூரா 59ல. அதுல உங்க இதுல சொல்றதா இருந்தா ஜகாத்து கொடுத்த பொருளுக்கு கொடுக்க தேவையில்லைங்க போது தேங்கி தானே விடுது, தேங்க வேண்டான்னு தான் நல்லா சொல்றான். அப்படியானால் உங்க இதுல நீங்க தேங்கி விடுத, இதுக்கு என்ன விளக்கம்? தேங்காது. என்ன கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுப்பானேயானால் கண்டிப்பாக செல்வம் ஒரு இடத்துல தேங்காது. ஒரு தடவை கொடுத்தாலும் தேங்காது. ஏன்னு கேட்டா, இந்த செல்வத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செல்வங்களுக்கும் எதுக்கு இல்லை என்று விதிவிலக்கு ஆதாரத்தோட கிடைக்கிறதோ அல்லாஹ்வோ ரசூலோ அப்படி சொன்னதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் இடம் வாங்கி போட்டிருக்கிறார், அதுக்கு அதனுடைய வருமானத்தை கொடுங்க, வாடகை கொடுங்கம்பாங்க. அதுவே நாங்க தப்புன்னு சொல்றோம். 1 கோடி ரூபாய் உனக்கு சொத்து இருந்தா 1 கோடி ரூபாய் அந்த சொத்துக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்தா தான் அந்த செல்வத்துக்கு நீ ஜக்காத்து கொடுத்தவனாக ஆவாய். வருமானம் வந்தா அதுக்கும் கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தா அதுக்கும் கொடுக்கணும். 1 கோடி ரூபாயிலிருந்து மாசம் 1 லட்சம் வருமானம் வந்தா அதுவும் தனி செல்வம், அதுக்கு நீ கொடுக்கணும் என்கிற அளவுக்கு சொத்துக்களுக்கு வருமானத்துக்கு கொடுங்க, வாடகை கொடுங்க என்கிற மாதிரி எல்லாம் சொல்லி குறைக்கிற மாதிரி இருந்தா தான் செல்வம் என்ன செய்யாது, நீங்க சொல்ற நிலைமை ஏற்படும். நம்ம சொல்லக்கூடிய நிலையில இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வந்தீர்களேயானால், இப்படி எல்லா செல்வந்தர்களும் இதை புரிந்து கொண்டு கொடுப்பார்களேயானால் செல்வம் ஒரு இடத்துல தேங்காது சுத்திக்கிட்டே தான் வரும். கொடுக்கிறது இல்ல. ஜகாத் விஷயத்துல எந்த நிலைப்பாட்டை நம்ம சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் பண விஷயத்தில் பொதுவா மனிதனுடைய அந்த பலவீனத்துல அடிபட்டு போயிடறான், கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க என்ன நிலை என்று சொன்னாலும் சரி, கொடுக்கிறவர்கள் கம்மியா இருக்கிறாங்க. தொழுகையாளிகள் சதவீதத்தோடு நோன்பு வைப்பவர்கள் சதவீதத்தோடு ஒப்பிட்டு ஜகாத்து கடமையானவர்கள்ல எவ்வளவு பேர் ஜகாத்து கொடுக்கறாங்கன்னு பாருங்க. சதவீதம் கம்மியா இருக்குது. சதவீதம் கம்மினால வேண்டாம் அந்த சுழற்சி இல்லாம இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக அவன் எந்த சொத்து வந்தாலும் அவன் கொடுத்து ஆகணும் என்கிற ஒரு நிலை எடுத்தோம்னு சொன்னா செல்வம் சுழன்று கொண்டே வரும், தாராளமா வந்துகிட்டு இருக்கும். அதுல எந்த ஒரு பின்னடையும் வராது. அதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு தமீம், நான் கடையனூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்கள் பார்த்து, என்னுடைய சகோதரர் இஸ்லாமிய கல்லூரி மாணவர் தாஹா அவர்கள் சகோதரர் நூர் முகமது பாக்கி அவர்களை பார்த்து, ஒப்பந்தத்தில மர்ஃபூஆன ஹதீஸை மட்டும்தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஏன் நீங்கள் வரலாற்று செய்தி எடுத்து வைத்தீர்கள் ஆதாரமாக என்று கேட்டார். அப்பொழுது சகோதரர் நூர் முகமது பாக்கி அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு துணை சான்றாகத்தான் அதை எடுத்து வைக்கின்றோம், முதன்மை சான்றாக 2 ஹதீஸ்களை எடுத்து வைக்கின்றோம். அதுல ஒரு ஹதீஸ் 200 தீனார் பற்றிய உள்ள ஹதீஸ், 2வது ஹதீஸ் குல்லு ஆமீன் உள்ள ஹதீஸ். நீங்க தெளிவா விளக்கிட்டீங்க. 200 தீனார் உள்ள ஹதீஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவா உடைச்சிட்டீங்க. எல்லாம் தெளிவா இருக்கிறோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 2வது ஹதீஸாக குல்லு ஆமீன் வைக்கிறாங்களே, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? அந்த அர்த்தம் அதுக்கு வருமா? முதல்ல அந்த ஹதீஸ் சரியா என்பதை தெளிவான முறையில எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய வகையில விளக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அன்புள்ள சகோதரர்களே, அதாவது 10 நிமிஷம் என்பதில் விளக்க முடியாத ஒரு கேள்வி இது இல்லையா? அதனுடைய விமர்சனங்கள் நிறைய இருக்கிறது. அதை 10 நிமிஷத்துக்குள்ள விளக்குற அளவுக்கு அது போதுமானது கிடையாது. இருந்தாலும் ஷார்ட்டா நான் சொல்லிட்டு போயிடுறேன். எடுத்துக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதாவது இதுல என்னன்னு கேட்டாங்க, ஒவ்வொரு வருடம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஹதீஸ் மோஜமு சகீர், பைஹகி, தாரிகுல் கபீர், மோஜமு சஹாபா, அபுதாவுத், இப்படி 5 நூல்கள்ல இடம்பெற்று இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வருஷம் என்று அவங்க எடுத்து வைத்த ஹதீஸ் 5 நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த 5 நூல்ல இடம்பெற்ற ஹதீசுகள்ல
4 நூல்கள்ல இடம்பெற்ற ஹதீஸை பற்றி நூர் முகமது அவர்களே என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா அது பலவீனமானதுன்னு சொல்லிவிட்டாரு. அதான் இந்த 5 நூல்ல வருது இந்த ஹதீஸ். அதுல தபுரானியில வரக்கூடியது லைஃப், பைஹக்கில வர்றதுலாம் லைஃப், தாரிகுல் கபீர்ல வர்றது லைஃப், மோஜமு சஹாபாவுல வர்றது லைஃபானது. அபூதாவுதுல உள்ளது மட்டும் சஹீஹ் என்பதுதான் அவருடைய அந்த நூல்ல உள்ள வாதம். அந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது எப்படி சொல்றாருன்னு கேட்டா அவருடைய வாசகத்தை நான் படிக்கிறேன். வருடம் ஜகாத் வழங்க வேண்டும் என்ற நபிமொழியில் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பாளர் வரிசையை தவிர தபுரானி, பைஹகி, புகாரியின் தாரீக் அல் கபீர், மோஜமு சஹாபா, அல் ஆஹாது உல் மதானி அதையும் சேர்த்திருக்காரு. ஆஹாது உல் மதானி ஆகிய பல்வேறு ஹதீஸ் நூட்களில் உள்ள அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனமானவர்கள் இடம்பெற்றுள்ளதால் அவற்றை நாம் ஆதாரமாக காட்டவில்லை. அப்ப இந்த குல்லு ஆமீன் என்ற ஹதீஸ் எத்தனை நூல்ல வருதோ எல்லாமே பலவீனமானது. நூர் முகமது கருத்துப்படி அபூதாவுதை தவிர அனைத்துமே பலவீனமானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மற்ற நூல்கள்ல உள்ளதை பத்தி பேச இயலாது. எதைத்தான் பேசணும்? இப்ப அபூதாவுதுல உள்ள விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல அபூதாவுதை பொறுத்த வரைக்கும் அபூதாவுத் நல்லா கவனிச்சுக்கிறேன். அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல குறைபாடுகள் அதுல இருக்கிறது. ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டா அவர் சொல்றார், நூர் முகமது ஒத்துக்கொள்கிறார். என்ன ஒத்துக்கொள்றாருன்னு கேட்டா அபூதாவுடைய ஹதீஸ்ல அந்த ஹதீஸுடைய வாசகத்தை நான் வாசிக்கிறேன். இந்த இருக்கு கால அபூதா. அதுல என்ன வருதுன்னா கரத்து ஃபி கிதாபி அப்துல்லாஹ் இப்னு சாலிம் பின் ஹிம்ஸ் இந்த ஆலி அம்ர் பின் அல் ஹாரிஸ் அல் ஹிம்சி அனி ஜுபைதி கால அக்பரனி யஹ்யா பின் ஜாபிரின் அன் ஜுபைர் இப்னு நுஃபைரின் அன் அப்துல்லாஹ் இப்னு முஆவியா அப்படின்னு வருதுங்க. இதுல எப்படி வருதுன்னா ஜுபைர் பின் நுஃபைர் என்பவர் அறிவிக்கிறாரு. யார் வழியா அறிவிக்கிறார்னு கேட்டா அப்துல்லாஹ் பின் முஆவியா வழியா அறிவிக்கிறார். அதாவது இதுதான் பாயிண்ட். முதல் குறைபாடு. நிறைய குறைபாடு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த ஹதீஸில் உள்ள குறைபாடு என்னன்னு கேட்டா அப்துல்லாஹ் பின் முஆவியா என்பவரிடமிருந்து இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா ஜுபைர் பின் நுஃபைர். இவர் என்ன மேட்டர்னு கேட்டா இந்த 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லை. இதை நம்ம சொல்லல, இதை நூர் முகமது ஒத்துக்கொள்கிறார். எப்படி ஒத்துக்கொள்றாருன்னு கேட்டா அவர் எழுதுறார், அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் என்பது உண்மையே. அந்த அப்துல்லாஹ் இப்னு முஆவியாட்ட இருந்து ஜுபைருங்கிறவர் கேட்டதா, ஜுபைர் அறிவிப்பதாகத்தான் அபூதாவுதுல வருதுங்க. அதான் சரியான ஹதீஸ்ங்கிறாரு. சரியான ஹதீஸுடைய நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டா இந்த அப்துல்லாஹ் இப்னு முஆவியாட்ட இருந்து ஜுபைருங்கிறவர் என்ன இல்ல, கேட்டது இல்ல, தொடர்பு கிடையாது. நடுவுல ஒரு ஆள் விட்டு இருக்கிறாங்க. நடுவுல ஒரு ஆள் சேர்த்தா தான் 2 பேரும் ஜாயிண்ட் ஆகும். அப்படிங்கறதுனால அவர் எழுதுறாரு, அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் என்பது உண்மையே. எனினும் அறிவிப்பாளர் விடுபட்டிருப்பதால் மட்டும் ஒரு ஹதீஸ் பலவீனமானது என்ற முடிவுக்கு வரக்கூடாது. விடுபட்டது நெசந்தான், விடுபட்டதுனால பலவீனம் ஆயிருமா? அது ஆவாதான். ஏன்னு கேட்டா விடுபட்டவர் யார் என அறவே தெரியவில்லை. அல்லது விடுபட்டவர், இது நூர் முகமது வாசகம். நான் படித்துக் கொண்டிருப்பது நூர் முகமது பாக்கியவர்கள் போட்ட புஸ்தகத்தில் உள்ள வாசகம். விடுபட்டவர் யார் என அறவே தெரியவில்லை அல்லது விடுபட்டவர் பலவீனமானவர் என கண்டுகொள்ளப்பட்டது போன்ற சூழ்நிலையில் மட்டும் அந்த நபிமொழி பலவீனமானது என்று உறுதியாக முடிவெடுக்க முடியும். என்ன சொல்றாருன்னு கேட்டா 2 பேருக்கு மத்தியில் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு. அந்த விடுபட்ட ஆள் யாருன்னு தெரியல. அப்ப பலவீனமான சொன்னா ஒத்துக்கலாம். அல்லது இந்த விடுபட்ட ஆள் பலவீனமான ஆளா இருக்கிறாரு, அப்பவும் ஒத்துக்கலாம். அந்த விடுபட்ட ஆள் யாருன்னு நமக்கு வேற ரூட்ல தெரியுது, ஆனா அவர் பலமான ஆளா இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப பிரச்சனை இல்லைன்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா ஒரு ஆள் விடுபட்டது நெசம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஜுபைர் அப்துல்லாட்ட அறிவிக்க முடியாது. ஆனால் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறார் தான். அந்த விடுபட்டவர் பலவீனமானவர் உங்களுக்கு சொல்ல இயலுமா? சொன்னீங்க என்ன விட்டுருவோம். அல்ல விடுபட்டவர் யாருன்னு தெரியலையா, அப்ப கூட விட்டுறலாம். ஆனால் விடுபட்டவர் யார் என்று எங்களுக்கு தெரிகிறது, அவர் வலுவான அறிவிப்பாளர் தான் விட்டிருக்கிறாரு, அவருக்கு நடுவுல வச்சா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துல அவர் வாதம் பண்றாரு. வேற நூட்கள்ல எப்படி வருதுன்னு கேட்டா எதை சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? அவரே சொல்லிட்டாரு,
இது சம்பந்தமா வர எல்லாமே பலவீனம் முடிஞ்சு போச்சா? இருக்கிற ஒன்னே எதுதான்? இந்த ஒண்ணுதான். அவருடைய கருத்து பிரகாரம், நூர் முகமதுடைய கருத்து பிரகாரம் இந்த ஒண்ணுதான் ஆதாரப்பூர்வமானது, மத்த எல்லாம் பலவீனமானது. எது ஒண்ணு ஆதாரப்பூர்வமா இருக்குதோ அதுலதான் அறிவிப்பாளர் விட்டு இருக்கிறாரு. அப்ப வேற ரூட்ல அறிவிப்பாளர் விடாம நடுவுல ஒரு ஆளை போட்டு வருது, அவர் சரியான ஆளு அப்படின்னு வாதம் பண்றாருல, அந்த வேற ரூட்லாம் எது? எதை பலவீனம் முதல்ல சொன்னா அந்த வேற ரூட் எது? ஏற்கனவே தபரானில உள்ளது பலவீனம், பைஹிக்கில உள்ளது பலவீனம், தாரிகுல் கபீர்ல உள்ளது பலவீனம்ன்றார்ல, அந்த பலவீனமான ரூட்ல எப்படி வருதுன்னு கேட்டா இப்படி வருது. எப்படி? அதாவது ஹத்தசனா யஹ்யா இப்னு ஜாபிர் அன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் இப்னு நுஃபைரின் ஹத்தஸஹு அன்ன அபாஹு ஹத்தஸஹு அன்ன அபா அப்துல்லாஹ் அப்படின்னு வருது வாசகம். எப்படி வருதுன்னு கேட்டா, இந்த யஹ்யா பின் ஜாபிர் என்பவர் அப்துர் ரஹ்மான் இருந்து கேட்கிறாரு, அப்துர் ரஹ்மான் என்பவர் ஜுபைர் இருந்து கேட்கிறாரு, அவர் அவருடைய வாப்பாட்ட இருந்து கேட்கிறாரு, அவர்கிட்ட இருந்து அப்துல்லா இப்னு முஆவியா கேட்கிறாருன்னு வருது. நடுவுல ஒரு ஆள் என்ன செய்யப்படுது? நுழைக்கப்பட்டு வருது. இப்படி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அபூதாவுதுல ஒரு ஆள் விடுபட்டது நெசம், விடுபடாம எங்களுக்குள்ள வந்திருக்க அந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்க அப்படின்னு காரணம் காட்டி இதில் விடுபட்ட ஆள் தெரிகிறதுனால இதத்துக்கு நாங்க அங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? அதுதான் பலவீனம் சொல்லிட்டீங்கல்ல, அதுல ஒரு ஆள் பலவீனமான ஆள் பலவீனம் சொன்னா அந்த நியூஸ் செய்தி மட்டும் பலவீனம் கிடையாதுங்க, நடுவுல வர்ற பேர் வரைக்கும் பலவீனம் தான். அதெல்லாம் உண்டா இவரா சேர்த்துக்கிட்டாரான்னு வந்துடும். ஒரு ஆள் பலவீனம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் எனக்கு இன்னமல்லாமல் பின்னியால் அமல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தேன்னு ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்க, இது அறிவிக்கிறாள் பலவீனம் ஆயிட்டாரு. பலவீனம் சொன்னா இந்த ஹதீஸ் மட்டும் பலவீனம் ஆகாது, எனக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு இவர் சொன்னாருங்கிறாரு, அதெல்லாம் பலவீனம் ஆயிரும். சொல்லாம கூட இருந்திருக்கலாம். பலவீனமானவர் என்பவர் அந்த மெசேஜில மட்டும் தப்பு செய்வார்னு சொல்ல முடியாது, ஆட்களுடைய பெயரை குறிப்பிடும் போது தப்பு செய்வார். இத கவனத்தில் கொண்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீசுகள் எல்லாமே அபூ தகி அப்துல் ஹமீத் என்பவர் தான் அது அவ்வளவு வர்றாங்க. இதுல பலவீனமானது என்று ரிஜெக்ட் பண்ணோம்ல, அதுல அவரை வச்சுதான் இவங்க பலவீனமானது சொல்றாங்க. அந்த அபூ தகி என்பவர் அறிவிக்கிற அறிவிப்புல பூராவும் வருது ஆள் விடுபடாம நடுவுல ஆள் விடுபடாம வருது. அபூதாவுதுல மட்டும் எப்படி வருது? ஆள் விடுபட்டு வருது. இவர் என்ன பண்றாரு? ஆள் விடுபட்டு இருக்கிற அபூதாவுதுக்கு முட்டு கொடுப்பதற்காக ஆள் விடுபடாமல் வந்திருக்கிற பலவீனமான ஹதீஸ்களை கொண்டாந்து என்ன செய்யறாரு? முட்டு கொடுத்து அதுல ஆள் தெரிகிற காரணத்தினால் இதுவும் அந்த அறிவிப்பாளர் விட்டாலும் பரவாயில்லைங்கிறார். இது எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. அதுக்கு ஒரு லாஜிக் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதான் நான் காலையில விளக்குன லாஜிக். என்ன விளக்குனாரு? பலவீனமான ஹதீஸை கொண்டு கூட முட்டு கொடுக்கலாம். ஒரு விஷயத்துல யாருன்னு இப்ப இடையில விடுபட்ட ஆள் யாருன்னு தெரியல, இந்த ஆளு தெரியலங்கும் போது நம்ம தேடி பார்க்கிறோம், வேற ஒரு அறிவிப்புல அந்த ஆள் நமக்கு கண்டுபிடிக்க முடியுது, ஆனா அந்த அறிவு பலவீனமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அதுல அந்த இடையில உள்ள ஆளை இதுல நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணி அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்காட்டினார் அரபி மூலத்துல. அதுதான் அவர் விட்ட தப்புகள் நான் சுட்டி காட்டி காலையில சொன்னேன். அதுல என்ன இருக்குதுன்னு கேட்டா, யாரை பற்றி லைசபிஷையின் லைசபிசிக்கத்தின் இவர் ஒண்ணுமே இல்லாதவரு அப்படின்னு விமர்சிக்கப்படுதோ, அப்படி ஆளுடைய செய்தியா இருந்தால் அதை கொண்டு முட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. அதை மட்டும் இருட்டடிப்பு செஞ்சான்னு சொன்னல, அதை மட்டும் மறைச்சுவிட்டு நம்ம என்ன செய்யலாம்? பலவீனமான ஆட்களை கொண்டு நம்ம முட்டு கொடுக்கலாம். அதுக்கு பிந்திதான் வருது, இது அனைத்து பலவீனமானவர்களுக்கும் உள்ளது இல்ல, அந்த லிஸ்ட் நான் பின்னாடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் விளக்குறாங்க. நான் காலை அமர்வுல இதை விளக்கி சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன் கேட்டா, அதாவது அபூதாவுத் திரும்ப ஒரு சுருக்கமா விளங்காத ஆட்களுக்காக வேண்டி ரிப்பீட் சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்காதுக்கு தவிர ஒண்ணுல, அவர் எனக்கு டைம் கொடுத்திருக்கிறதுனால. அபூதாவுதில் வருகிற ஹதீஸ் அறிவிப்பாளர் 2 பேருக்கு மத்தியில விடுபட்டு இருக்கிறார் என்பதில் அவங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்ல. ஆளு விடுபட்டு இருக்கிறார். விடுபட்டா பலவீனம். இப்ப என்கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் என்னை பார்த்தவராக என்ற கேட்டவராக இருக்கணும். என் காலத்துல இல்லாத ஒருத்தர் என்கிட்ட அறிவிச்சார்னா ஹதீஸை பொறுத்தவரை ஏத்துக்கிற கூடாது. ஹதீஸுடைய விதி இதுதான். அந்த வகையில இது பலவீனமாகி விடுகிறது அவங்க வாதப்படி கூட. இவங்க பலவீனத்தை என்ன பண்றாங்கன்றா தூக்கி நிறுத்துறதுக்கு, இங்க ஆளு விடுபட்டது நெசந்தான், இதோ நாங்கள் பலவீனம் என்று ஏற்கனவே ஒதுக்கணுமே,
அந்த ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு யாருக்கும் இடையில விடுபட்டார்னு பேசுகிறோமோ அதுல ஒரு ஆள் நடுவுல இருக்கிறாரு, அவர் வழியா இவர் கேட்டிருக்கிறாரு, அதனால அவர் நல்ல ஆளா இருக்கிறாரு. யாரு? இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறாங்கல்ல, அவங்க நல்ல ஆளா இருக்கிறாங்கன்னு வாதம் பண்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? அதுல ஆள்லாம் கரெக்டா தான் இருக்குது. அத சொல்ற ஆள் யாரு? அதன் அறிவிப்பாளர் வரிசையில் அபூ தக்கீன்னு வர்றாரு, அவர் யாரு? அவர் மோசமான ஆளா இருக்காரு, பலவீனமான ஆளா இருக்காரு. பலவீனம் எப்படி பலவீனம்? லைஸ பிஷையின் செய்யுல் ஹிஃப்து, இந்த மாதிரி லா யஹ்ஃபதுல் இஸ்னாத், கடுமையான, அதாவது லைஸ பிஷையின்ங்கிற விமர்சனம் ஒருவருக்கு வறுமையானால் அவர் மாதிரியான ஆட்களுடைய சொல்லை கொண்டு முட்டு கொடுக்க கூடாது என்று தத்ரீபு ராவியில இருக்கிறது. அத காலையில் நான் வாய்ச்சி காட்டியிருக்கிறேன். அதுல ஒரு சின்னதை வெட்டிட்டு சொன்னார்னு சொன்னேன்ல, வெட்டிப்புட்டு பலவீனமானதை கொண்டு முட்டு கொடுக்கலான்னு போட்டு முட்டு கொடுத்துதான் இதை சரின்னு சொல்றாரு. வழங்கிறேன் சரி இல்லைன்னு சரியான ஹதீஸ்னு ஆரம்பிச்சு அறிவிப்பாளர் விட்டது உண்மைதான் சொல்லி பலவீனம் ஒத்துக்கிட்டு எப்படி எப்படி அதை நிப்பாட்ட பாக்குறாரு? இன்னொரு பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்தை கொண்டு நான் இந்த பலவீனத்துக்கு நான் முட்டு கொடுக்கிறேங்கிறாரு. ஆனா முட்டு கொடுக்கிறது கொடுக்கலாம், ஒரு சவருக்கு முட்டு கொடுக்கிறதா இருந்தா சவருடைய கணத்தை தாங்கிறது அளவுக்கு உள்ள குச்சி வச்சுதான் முட்டு கொடுக்கணும். முருங்கைக்கட்டையை வச்சு முட்டு கொடுத்தா முட்டு கொடுக்கிறதுக்கு உரிய வெயிட் அது இருக்கணுமா இல்லையா? அது உடஞ்ச கட்டையை கொட்டையை வச்சுட்டு முட்டு கொடுத்தா நிக்குமா? நிக்காது. அப்ப முட்டு கொடுங்க. உங்க இந்த விதியில கூட எனக்கு மாற்றுக்கிறது இருக்கிறது, லாஜிக்கு வரல, இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா? பலவீனமானதை நீங்கள் முட்டு கொடுக்க ஏத்துக்கலாம் விதியில இருக்குதுல, நீங்க சொல்ற மாதிரி அந்த விதியில இல்ல. அந்த விதியில எப்படி இருக்குது? பலவீனத்தில் 2 வகை இருக்கிறது. அந்த வகையில லிஸ்ட் போடுறாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு லைஸ பிஷையின், யாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவர் பொய்யரா இருக்கக்கூடாது, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் சொல்லாம இருக்கிறாரு. அவர் பொய்யராக இருக்கக்கூடாது, அது செய்யக்கூடிய அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் இருக்கிறது உண்மை. இது இருக்குதா இல்லையா? எது? இந்த அபூ தக்கி, இந்த எதை நீங்க பலவீனமான ஹதீஸ்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி முட்டு கொடுக்க வர்றீங்களோ, அந்த முட்டு கொடுக்கிற ஹதீஸ்ல அபூ தக்கி என்பவர் வர்றாரா இல்லையா? அவரை பற்றி லைஸ பிஷையின், ஒண்ணுக்கு மற்றவர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறா இல்லையா? ஒண்ணுக்கு மற்றவர் என்று விமர்சிக்கப்படுற அளவுக்கு படுபலவீனமானவராக இருந்தால் அவரை கொண்டு முட்டு கொடுக்கலாமா? உசூல் அனுமதிக்குதா? விதி அனுமதிக்குமா? அனுமதிக்காது. சின்ன பலவீனங்கள் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு மரத்தை முட்டு கொடுக்குறீங்க, பட்டை பேந்து இருக்குது, பட்டை பேந்தா முட்டு கொடுக்குறதுக்கு என்னன்னு முட்டு கொடுத்துட்டு போயிடலாம். பட்டை பேந்திருக்கு, மரத்துடைய பட்டை. அதே நேரத்தில் 2 வெடிச்சிருக்குமா முட்டு கொடுக்க இயலுமா? முட்டும் போயிடும், சவரும் போயிடும். அப்ப என்ன விளங்குது? அபூதாவுது நல்லா வழங்கிக்கணும். இந்த குல்லு ஆம் என்று சொல்லக்கூடியதுல அவருடைய வாதப்படி அபூதாவுது மட்டும்தான் சரியானது. ஆனால் சரியானது என்று சொல்ற அவரே ஆள் விடுபட்டதை ஒத்துக்கொள்கிறார். நான் முட்டு கொடுத்தா நிப்பாட்டப்பட்டேன்னு என்கிறார். முட்டு கொடுப்பதற்கு முருங்கைக்கட்டையை கொண்டு வந்திருக்கிறாரா அல்லது காங்கிரீட் தூணை கொண்டு வந்திருக்கிறாரா? முருங்கைக்கட்டை. முடிஞ்சு போச்சா? நம்பர் 1 பலவீனம். இதுல அவர் சில தவறான தகவலை தான் நிப்பாட்டி காட்டிருக்காரு. அந்த சிலதை மறைச்சு விட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் பலவீனம். அடுத்தது இன்னொன்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொரு தகவல் வைக்கிறார். இது முட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி. எப்படி? இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய இசாபா அவருடைய நூல்ல சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது ரவா ஹதீஸஹு அபூ தாவூத் தபரானி மின் தரீக் யஹ்யா இப்னு ஜாபிரின் அன் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் இப்னு நுஃபைரின் அன் அபீஹி அன் அப்துல்லாஹ் இப்னு முஆவியான்னு சொல்லி, அதாவது என்ன சொல்றாங்க தமிழ்ல சொல்லி அரபில வாசி, அவங்களுக்கு அரபில வாசிச்சது. தமிழ்ல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பேசிட்டு இருக்கிற குல்லாம் இந்த ஹதீஸ பத்தி ஒரு நூல்ல குறிப்பிடுறார். தல்ஹீஸ்ங்கிற நூல், சாரி இசாபாங்கிற நூல்ல குறிப்பிடுறார். குறிப்பிடும் போது அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னு கேட்டா, நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை தபுரானியும் பதிவு செய்திருக்கிறார், அபூதாவுதும் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த ஹதீஸ தபுரானியும் பதிவு செய்திருக்கிறார், அபூதாவுதும் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இந்த தபுரானியில வருதுல ஆளு விடுபடாம அந்த ரூட்டை போட்டு விட்டுருக்கிறார். அப்ப அதுல இருந்து என்ன கருத்து வரும் கேட்டா, இப்ப அபூதாவுதுடைய நீங்க வச்சுக்கிற அபூதாவுதுல, உலகம் முழுவதும் உள்ள அபூதாவுதுல, அபூதாவுதுன்னு எங்கெல்லாம் பிரிண்டு இருக்குது அந்த அபூதாவுதுல, அபூதாவுதுக்கு யாரெல்லாம் சரகு எழுதினார்களோ அதற்கு மூலமாக பயன்படுத்தின அபூதாவுதுல எல்லாம் ஆளு விடுபட்டு இருக்கிறது.
இப்னு ஹஜர் சொல்றாரு ஒரு அபூதாவுதுல இருக்குதுன்னு சொல்லி, அபூதாவுதுலையும் தபரானில இருக்குங்கிறாரு. இந்த விடுபட்டிருக்கிற ஒரு ஆளு, அந்த ஆளை நுழைச்சு அவர் சொல்றாரு. ஒரு ஆள் விடுபட்டிருக்கு எல்லாரும் சொல்றோம்லங்க, அதுல இப்னு ஹஜர் மட்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா, தபரானியும் இதை பதிவு செய்திருக்கிறார், அபூதாவுதும் பதிவு செய்திருக்கிறார் சொல்லி அறிவிப்பாளர் வரிசையை போடுறாரு. அது அப்துல் ரஹ்மான், சரி அப்துல் ரஹ்மான் இருந்து அப்துல்லாவுக்கு போகல, ஜுபைர் மாற்றி சொல்ற பேர, அப்துல் ரஹ்மான் இருந்து அப்துல்லாவுக்கு போகாம அப்துல் ரஹ்மான் ஜுபைர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் அப்துல்லான்னு போவாம அப்துல் ரஹ்மான் ஜுபைர் அப்துல்லான்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவரு இணைச்சு சொல்றாரு. இதை வைத்துக் கொண்டு அடுத்து நூர் முகமது என்ன வாதம் வச்சிருக்காருன்னு கேட்டா, அவர் வெளியிட்ட புஸ்தகத்துல என்ன வாதம் வச்சிருக்கிறாருன்னு கேட்டா, அபூதாவுது நம்ம இப்ப வச்சிருக்கிறோமே, இது ஒரு அபூதாவுடைய ஏடு, அபூதாவுதுக்கு இன்னொரு ஏடு இருந்துச்சு, அது இப்னு ஹஜர்ட்ட, அந்த ஏட்டில் இந்த ஆள் விடுபடாம இருக்கிறதுங்கிறாரு அவரு. பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு? ஏன்னு கேட்டா இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு, அபூதாவுதுல இருக்குதுன்னு ஒரு அறிவிப்பு போடுறாரு. போடுறதுல இப்ப நம்மகிட்ட இருக்கிற அபூதாவுது மாதிரி அந்த அறிவிப்பு இல்ல. அவர் யாரை விடுபட்டு இருக்குன்னு சொல்றோமோ அந்த விடுபட்ட ஆளை சேர்த்து போடுறாரு. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது, அபூதாவுதுன்னு இவர் போடுற அபூதாவுதை பார்த்தா ஒரு ஆள் நடுவுல விடுபட்ட ஆள் சேர்த்திருக்கிறாரு. ஆனா அபூதாவுது கிதாபுல பார்த்தோம்னு சொன்னா அந்த ஆளை காணல. இப்படி இதுக்கு விளக்கம் அவர் என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா, நூர் முகமது, நீங்க இந்த அபூதாவுதை வச்சுக்கிட்டு நீங்க அறிவிப்பாளர் விடுபட்ட நினைக்கிறீங்க. இப்னு ஹஜர்ட்ட ஒரு அபூதாவுடைய ஒரு பிரதி இருந்துச்சு, அந்த பிரதியில கரெக்டா விடுபடாம தான் அந்த அறிவிப்பு இருந்தது. அதை எழுதுறவங்க தவறா விட்டுவிட்டாங்க, தவறா விடுபட்ட நுசுகா தான் உலகம் பூரா பிரிண்டாய் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து அபூதாவுதுக்கு விரிவுரை எழுதுறாருல அவுனுல் மஹபூதுங்கிறவர், அவர் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆர்குமெண்ட் பண்றார். இது எந்த ஒரு அறிவுலகமும் ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் சொல்ல போனால் இதற்கு எதிராக இப்னு ஹஜரே சொல்லி இருக்கும் பொழுது இது அடியோடு நிராகரிக்கப்படுகிற ஒரு வாதம். இரண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? அதான் இப்ப எல்லாம் அவர் செய்யற வேலையெல்லாம் இந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறது முட்டு கொடுத்தா எடுத்து வைக்க வர்றாரு. ஃபர்ஸ்ட் விளைக்கிறது ஹதீஸ் சரியில்லை என்று வாதத்தை தூக்கி விட்டு நடுவுல ஆள் விட்டுருக்காருன்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி நிறுத்துற வேலையை தான் செய்யறாரு. அடிப்படையான விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஹதீஸுடைய தரம் எப்படி இருக்குது, ஆள் உடுபட்டு இருக்கு, ஆமா உடுபட்டு தான் இருக்கிறது, இதோ அதை கொண்டாந்து நிப்பாட்டி பாக்குறேங்கிறாரு. அதுவும் சரியா இருக்க மாட்டேங்குது. இன்னொன்னு கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. எப்படி, நம்ம அபூதாவுது வேற, இப்னு ஹஜர் அபூதாவுது வேற. இப்னு ஹஜர் இதை தானே குறிப்பிடுறாரு, அதுல முழு அறிவிப்பாளரை போட்டிருக்கிறாரு. அப்ப நடுவுல ஆளு விடாம அவர் பார்த்திருக்காரு, அதுதான் அபூதாவுது எழுதுனது ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றோம்னு கேட்டா, இதே இப்னு ஹஜர் அவர்கள் தல்ஹீஸ்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ஹதீசுன் நஹியான் மரியலத்தி, அது ஹதீஸ்ல அது வரும். அபூதாவுத் மின் ஹதீசி அப்துல்லாஹி இப்னு முஆவியா, அபூதாவுத் இதை பதிவு செய்திருக்கிறாரு, அப்துல்லாஹி இப்னு முஆவியா வழியாக பதிவு செய்திருக்கிறார். மர்ஃபூன்னு சொல்லிட்டு சலாசுன் மன்ஃபாலகுன் அந்த ஹதீஸ முழுசா போடுறாரு. போட்டு முடிச்சிட்டு சொல்றாரு, வரவாஹு தபரானி, அபூதாவுத் பதிவு செய்திருக்கிறார்னு முதல் சொல்லிடுறாரு. வரவாஹு தபரானி, தபரானியும் அதை அறிவித்திருக்கிறார். ஜவ்வத இஸ்னாதஹு, அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை உறுதிபட அறிவித்திருக்கிறார். ஓ சியாகுஹு அத்தம்மும் மத்தனன் சனதன், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் முழுமை பெற்றதாக இருக்கிறது. மத்தனா உள்ள மெசேஜ், சனதுன்னா பயன்படுத்தப்படக்கூடிய ஆட்களுடைய பெயர். அப்ப அதில் பயன்படுத்துற ஆட்களுடைய பெயரும் முழுமை பெற்றதாக இருக்கிறது, உள்ளுக்குள்ள மெசேஜும் முழுமை பெற்றதா இருக்கிறது, ஃபுல்லா இருக்குது, விடுபடாம இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன வழங்குது, அபூதாவுதுல உள்ளது ஆளு விடுபட்டதுனாலதான் அதே இப்னு ஹஜர் சொல்றாரு, தபரானில ஆளு விடுபடாம அறிவிச்சிருக்கிறாரு, அது அத்தமா இருக்கிறது, சனதுல முழுசா இருக்குங்கிறாரு. அப்ப தபரானியும் அறிவிச்ச மாதிரியே அபூதாவுது அறிவிச்சிருப்பாரையானால் இப்படி சொல்லியிருப்பாரா? அப்ப இப்னு ஹஜர்ட்ட இப்படி ஒரு நுஸ்கா, இப்படி ஒரு ஏடு இருந்துன்னு சொல்றாங்களே, அது கற்பனை. இப்னு ஹஜரே மறுத்துட்டாரு. என்ன மறுத்துட்டாரு, இது தபரானி தான், அபூதாவுது மட்டும் தான் இதை அறிவிச்சிருக்கிறாரு, தபரானி தான் முழுசா அறிவிச்சிருக்கிறாரு, ஆனா அதுல பலவீனமான ஆள் இருக்கு. தபரானி முழுசா இந்த விடுபடாம அறிவிச்சிருக்கிறாரு, ஆனா அதுல அபூ தக்கி இந்த பலவீனமான ஆள் வந்துடுறாரு. அப்ப தபரானியுடைய அறிவிப்பு வேற, அபூதாவுது அறிவிப்பு வேறன்னு சொல்லி இப்னு ஹஜரை இதை டிக்ளேர் பண்றாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எப்படி அஹ்ரஜஹு அபூதாவுது தபரானி,
அபூதாவுதும் தபுரானியும் என்று எப்படி அவர் போட்டாரு கேள்வி வரும்ல இசாபாவுல. இதுல தல்கீஸ்ல போட்டது மாத்தமா இசாபா இருக்கு. தல்கீஸ்ல என்ன போடுறாருன்னு கேட்டா அபூதாவுத் அறிவிப்பு வேற, அது குறைபாடு உள்ளது. தபுரானியுடைய அறிவிப்பு நிறைவு உள்ளது, சனதும் நிறைவா இருக்கிறது, மத்தனும் நிறைவா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இப்னு ஹஜர் ரெண்டு விதமா சொன்ன மாதிரி வருது. ஒண்ணு என்ன செய்யறாருன்னா அது வேற இது வேறங்கிறாரு. இன்னொன்னு என்ன செய்யறாருன்னா அபூதாவும் தபுரானியும் அறிவித்திருக்கிறாரு ஒன்ன இணைச்சு கொண்டு போயிடுறாரு. சரியா? இப்ப இதை வச்சு பிறகு இருக்குன்னு சொல்றோம் சொல்ல முடியாதுங்க. இது நல்லா விவரிச்சு பிரிச்சு சொல்ற விவரம் தஃப்சீர் இதுல இருக்கிறது. அது வேற இது வேறன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்படி இவற்ற ஒரு நுஸ்கா இருந்து நீங்க சொல்ற மாதிரி இருந்திருக்குமே, ஆனால் அது என்ன முழுமை இது என்ன முழுமை இல்ல, ரெண்டு முழுமை தானே. அப்ப அபுதாவுது முழுமை இல்ல தபரானி முழுமை அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? இரண்டாவது வால்யூம்ல 154 பக்கம் தல்ஹீஸுல் ஹபீர்ல. சரி, அப்ப அது இதுதான் பாயிண்ட்ங்க. இந்த பாயிண்ட் நீங்க என்ன செய்யணும் கவனத்துல வச்சுக்கிறேன்னு. இதுல என்னத்தினால வருதுன்னா எழுதக்கூடிய நேரங்கள்ல மனிதன் என்ற முறையில தவறுதலாக சில வார்த்தைகளை போட்டு விடுவது இதுல தப்பித்தவர்கள் ஒரு மனிதரும் கிடையாது. இதே இப்னு ஹஜர் அவர்களை என்ன பண்றாங்க, முஸ்லிம்ல இல்லாத பல ஹதீசுகளை, புகாரியில இல்லாத நசையில இல்லாத பல ஹதீசுகளை அதுல இருக்குது என்று கவனக்குறைவா எழுதியிருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், முஸ்லீம் இவர் ஒரு தனி முஸ்லீம் வச்சிருந்தாரு, அதுல இருந்துச்சுன்னு யாரும் சொன்னது கிடையாது. உதாரணமா புலூகுல் மராம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 629வது ஹதீஸ்ல என்ன வரும்னு கேட்டா அந்த ஹதீஸுடைய முடிவுல ஃபதாபி கதஹிம் மின் மாயின் பாதல் அஸ்ரி ஃபஷரிப அப்படின்னு ஒரு ஹதீஸ் வரும். இத போட்டு விட்டு ரவாஹு முஸ்லிம் அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்லுவாரு. நீங்க முஸ்லிம்ல தேடி பாத்தீங்கன்னா இந்த ஃபஷரிபண்ட் வருதுல கடைசியா உள்ள வாசகம் குடித்தார்கள் தான் டாபிக். குடிச்சா தான் நோன்பு விட்டாங்களா இல்லையான்ற முடிவு தெரியும். அந்த குடித்தார்கள்ங்கிற வாசகம் எதுல இல்ல, முஸ்லிம்ல இல்ல. ஆனா இப்னு ஹஜர் சொல்றாரு ரவாஹு முஸ்லிம்ங்கிறாரு. இல்லாத ஒரு வார்த்தையை போட்டு வேணும்னு அவர் சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு கிதாபுல பார்த்து யாபத்துல இருக்கு, அந்த யாபத்தை கொண்டாந்து முஸ்லிம் ஏதோ ஒரு கவனக்குறைய மனிதன்கிற முறையில எழுதுறது சகஜம்தான். இதை கண்டுபிடிச்சு பின்னாடி அதை தஹ்கீக் பண்ண அறிஞர்கள் எல்லாம் இது அவ்ஹாமுல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்களுடைய ஒரு தவறுனால, ஒரு கவனக்குறைவுனால, ஒரு மிஸ்டேக்னால ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டா அல்லாஹு மன்ஃபானி பிமா அல்லம் தனின்னு ஒரு துவா இருக்கிறது. இந்த துவா அனுசரிப்பதாக அதே புலுகுல் மராமிலேயே என்ன செய்யறாரு 1474வது ஹதீஸ்ல சொல்லிட்டு ரவாஹு நஸயி உல் ஹாக்கிம், ஹாக்கிமும் நஸையும் இதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நஸை சொல்லவே இல்லை. ஒரு ஹதீஸை அவர் போடுறாரு இப்னு ஹஜர். எப்படி போடுறாரு, ஹாக்கிம் நஸை ரெண்டுலயும் இருக்குங்கிறாரு. நஸைக்கு 2 கிதாப் இருக்குது ஹதீஸ் துறையில, முஜ்தபான்னு ஒன்னு இருக்கு, குப்ரான்னு ஒன்னு இருக்கிறது. நஸையுடைய முஜ்தபாவுலையும் இது கிடையாது, நஸையுடைய குப்ராவுலையும் கிடையாது, அது ஹாக்கிம்ல மட்டும்தான் இருக்குது. ஹாக்கிம்ல மட்டும் இருக்கிற ஒரு ஹதீஸை இப்னு ஹஜர் என்ன பண்றாரு, நஸையில இருக்கு ஹாக்கிம்ல இருக்குங்கிறாரு. இவர் கவனக்குறையில சொல்லிட்டாரு. ஏன்னா நஸை நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இல்லைன்னு இதை தஹ்கீக் பண்ணக்கூடிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. அதே மாதிரி தான் நீங்க அதே மாதிரி என்ன நிறைய இது சொல்லிட்டு போகலாம். அப்ப அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியன் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை பற்றி 484 சுப்லு சலாம்ல புலுகுல் மராம்ல, நான் புலுகுல் மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன், சின்ன நூலா இருக்கனால. வேற அவருடைய நூல்கள் எடுத்தா நிறைய கிடைக்கும், ஏன் நூல்ல கிடைக்கும், உங்க நூல்ல கிடைக்கும். மனுஷனாகப்பட்டவனுக்கு இந்த தப்பை எல்லாம் விட்டே வச்சிருப்பான், மனுஷன் என்று காட்டுவதற்காக வேண்டி. தப்பு இல்லாட்டி மண்டகா அல்லாஹ்வாயிருவான். அப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி அறிவித்ததாக ரசூலுல்லாஹ் மலையை கண்ட உடனே அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியன் அப்படின்னு சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அஹ்ரஜாஹு, இது புகாரியிலையும் முஸ்லிம்ல இருக்குங்கிறார். ஆனா இது புகாரில தான் இருக்கு, முஸ்லிம்ல இல்ல. இப்னு ஹஜர் சொல்றாரு ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு இது புகாரில இருக்கு முஸ்லிம்ல இருக்குங்கிறாரு. ஆனா இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கானா, முஸ்லிம்ல இல்ல, புகாரில மட்டும்தான் இருக்கிறது. அப்ப எதுக்கு இதை இன்னும் சொல்ல போனா புகாரியில 4 ஹதீஸ்